தீருபாய் அம்பானி இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவர். அவரது நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்று ஒரு நிமிடத்திற்கு சுமார் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது. ஆனால் தீருபாயின் பயணம் ஒரு சாதாரண கிளார்க்காக தொடங்கியது என்று நம்புவீர்களா? அவரது வேலை வெயிலில் மணிக்கணக்கில் நின்று வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதாக இருந்தது. இது இந்தியாவின் மிகவும் லட்சியமிக்க மனிதன் தீருபாய் அம்பானியின் கதை. 1932இல் தொடங்குகிறது. தீரஜ்லால் ஹீராச்சந்த் அம்பானி குஜராத்தில் உள்ள சோர்வாக் என்ற கிராமத்தில் பிறந்தார். அவரது அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் மரியாதைக்குரியவர். ஆனால் அவரது சம்பளம் பெரிய குடும்பத்தை நடத்த போதவில்லை. 7 பேர் கொண்ட குடும்பம் 2 அறைகள் கொண்ட வீட்டில் எப்படியோ வாழ்ந்தது. ஆனால் இந்த வறுமை தீருபாயின் மன உறுதியை உடைக்கவில்லை. சிறு வயதிலிருந்தே அவரிடம் ஒரு தனி நம்பிக்கையும் ஒரு தனி பசியும் இருந்தது. இந்த பையன் நிச்சயமாக ஏதாவது பெரியது செய்வான் என்று மக்கள் நினைத்தார்கள். 12 வயதில் படிப்பிற்காக ஜூனாகட்டிற்கு வந்தார். வறுமையான பின்னணியின் காரணமாக பகதூர்கஞ்சி உயர்நிலைப் பள்ளியில் இலவசமானவராக சேர்க்கப்பட்டார். 1940இல் இந்தியா இன்னும் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்தது. அதனால் 1946இல் வெறும் 14 வயதில் தீருபாய் தன் நண்பன் கிருஷ்ணகாந்த் வகாரியாவுடன் சேர்ந்து ஜூனாகட் வித்யார்த்தி சங்கம் என்ற மாணவர் அமைப்பை உருவாக்கினார். அவர் சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். 1949இல் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். ஆனால் இனி என்ன? பணமில்லை, குடும்ப தொழில் இல்லை, தொடர்புகள் இல்லை. இந்த நேரத்தில் அவரது சமூகத்தின் ஒரு பழைய மரபு அவருக்கு வழிகாட்டியது. பல தசாப்தங்களாக இளம் குஜராத்தி இளைஞர்கள் அரேபிய நாடுகளுக்கு சென்று வருகிறார்கள். அவர்கள் 8 முதல் 10 ஆண்டுகள் வேலை செய்வார்கள், பணம் சேர்ப்பார்கள், பின்னர் திரும்பி சொந்த தொழில் தொடங்குவார்கள். அதனால் 16 வயதில் தீருபாய் வீட்டிலிருந்து 2400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏதனுக்கு கப்பலில் புறப்பட்டார். ஏதனில் பெஸ் அண்ட் கம்பெனியில் வேலை நேர்காணலுக்கு சென்றார். இந்த நிறுவனம் சிவப்பு கடல் பகுதியில் சுமார் 80% வர்த்தகத்தை கட்டுப்படுத்தியது. அதன் தொழிலில் கார்கள், விலங்கு தோல்கள், பெட்ரோலியம் பொருட்கள் அடங்கும். அதிர்ஷ்டவசமாக அவரது நேர்காணல் எடுத்தவரும் ஒரு குஜராத்தி தான், மங்கன்பாய் பட்டேல். நேர்காணலில் த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு கட்டுரையை படித்து ஆங்கிலத்தில் சுருக்கமாக எழுத சொன்னார்கள். அவர் இந்த தேர்வில் எளிதாக தேர்ச்சி பெற்று உடனே வேலை கிடைத்தது. ஆரம்பத்தில் அவரது வேலை வெயிலில் மணிக்கணக்கில் நின்று வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதாக இருந்தது. அதோடு ஷெல் நிறுவனத்தின் பெட்ரோல், ஆயில், கிரீஸ் பொருட்களை இடத்திலிருந்து சென்று விற்றார். பல ஆண்டுகளுக்கு பிறகு நேர்காணல் எடுத்த மங்கள்பாய் பட்டேல் நினைவு கூர்ந்தார். தீருபாய் பற்றிய அவரது முதல் அபிப்பிராயம் அவர் நடக்கும் விதம்தான். அவரது காலடிகள் கனமாக இருந்தன, சென்றடைய வேண்டிய இடம் இருப்பதாகவும் நேரம் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் நடந்தார். 1950களின் ஆரம்பத்தில் தீருபாய் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கவனித்தார். ஏதனில் பயன்படுத்தப்படும் நாணயம் யமனி ரியால் என்று அழைக்கப்பட்டது. ரியால் நாணயத்தில் உள்ள வெள்ளியின் அளவு நாணயத்தின் பரிமாற்ற மதிப்பை விட அதிக மதிப்பு கொண்டதாக இருந்தது. ஒரு ரியால் நாணயத்தின் மதிப்பு 10 பிரிட்டிஷ் பவுண்டுக்கு சமம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதே ரியாலில் உள்ள வெள்ளியின் சந்தை மதிப்பு 12 பிரிட்டிஷ் பவுண்ட். அதாவது 10 பவுண்டுக்கு ஒரு ரியால் வாங்கி உருக்கி வெள்ளியை எடுத்து லண்டனில் தங்கம் வெள்ளி வியாபாரிகளுக்கு வெள்ளிக்கட்டிகளை விற்றார். இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட 3 மாதம் தொடர்ந்தது. ஆனால் ரியால்கள் சந்தையிலிருந்து மறைய ஆரம்பித்த போது அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது. தீருபாய் நிறுத்த வேண்டியதாயிற்று. ஆனால் அதற்குள் அவர் ஏற்கனவே பல லட்சங்கள் சம்பாதித்திருந்தார். 1956இல் பல பதவி உயர்வுகளுக்கு பிறகு தீருபாய் ஏதன் இராணுவ தளத்தில் எரிபொருள் நிரப்பும் நடவடிக்கைகளின் மேனேஜராக ஆனார். ஆனால் அவர் வேலையோடு மட்டும் நிறுத்தவில்லை. வேலை முடிந்த பிறகு ஏதனின் சடைத்தெருக்களில் சுற்றுவார், வியாபாரிகளை கவனிப்பார், அவர்களிடம் கற்றுக்கொள்வார். சீக்கிரமே தானும் அரிசி, சர்க்கரை மற்றும் பிற பொருட்களில் வியாபாரம் தொடங்கினார். 1954இல் 22 வயதில் ஜாம்நகரில் இருந்து வந்த ஒரு தபால்காரரின் மகள் கோகிலாபென்னை திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பிறகு அவரும் தீருபாயுடன் ஏதனுக்கு குடிவந்தார். 1957இல் அவர்களது முதல் மகன் முகேஷ் அம்பானி ஏதனிலேயே பிறந்தார். 1958இல் தீருபாய் ஏதனில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்திருந்தார். அந்த நேரத்தில் 26 வயதான தீருபாய் முடிவு செய்தார், இனி மற்றவர்களுக்காக வேலை செய்யும் காலம் போயிற்று, இனி சொந்த சாம்ராஜ்யம் கட்டும் நேரம். இந்த எண்ணத்துடன் இந்தியா திரும்பினார். மும்பையில் தன் உறவினர் சம்பக்லால் தமானியுடன் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்கினார். அலுவலகம் 350 சதுரடி அறை, ஒரு தொலைபேசி, ஒரு மேசை, 3 நாற்காலிகள். நிறுவனத்திற்கு ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் என்று பெயரிட்டார்கள். ஆரம்பத்தில் ஏதனுக்கு மசாலா பொருட்களையும் எத்தியோப்பியா, சொமாலியா, கென்யாவிற்கு துணியையும் ஏற்றுமதி செய்தார்கள். ஆனால் மிகச் சீக்கிரமே தீருபாய் ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பை கண்டுபிடித்தார். நைலான், பிஸ்கோஸ், பாலியஸ்டர் போன்ற செயற்கை நூல்களுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய தேவை இருப்பதை கவனித்தார்.
இந்த நூல்களால் செய்யப்படும் துணிகள் மலிவான, மடிப்புப்படாத, வேகமாக காய்வதால் ஜத்திலி தொழில் இந்த நூல்களை பயன்படுத்த விரும்பியது. பிரச்சனை உள்நாட்டு உற்பத்தி தேவையின் 10 முதல் 20% மட்டுமே பூர்த்தி செய்தது. மறுபுறம் இறக்குமதியில் அரசு கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்திருந்ததால் இந்தியாவில் கடும் தட்டுப்பாடு இருந்தது. அரசு REP, அதாவது ரீப்ளனிஷ்மெண்ட் லைசன்சஸ் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருந்தது. இந்த உரிமங்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்கப்பட்டன. உதாரணமாக, ஏற்றுமதியாளர் 100 ரூபாய் மதிப்புள்ள ஜத்திலி ஏற்றுமதி செய்தால் 20 ரூபாய் மதிப்புள்ள செயற்கை நூல்களை இறக்குமதி செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதியை சமன் செய்வதே அரசின் நோக்கமாக இருந்தது. பல ஏற்றுமதியாளர்களிடம் இந்த உரிமங்கள் இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்தவில்லை. தீருபாய் இந்த தானையை முக்கியமாக கண்டுபிடித்தார். அதனால் ஏற்றுமதியாளர்களிடம் சிறந்த விலை கொடுத்து இந்த உரிமங்களை வாங்க ஆரம்பித்தார். உண்மையில் பெரும்பாலான உரிமங்களை வாங்கி இந்தியாவின் செயற்கை நூல் இறக்குமதியை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார். மிகப்பெரிய தேவையின் காரணமாக இந்திய ஜத்திலி நூல் வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தில் விற்றார். தொழில் வேகமாக வளர்ந்தது. ஆனால் தீருபாய்க்கும் சம்பக்லாலுக்கும் இடையே கூட்டுத்தாரத்தில் ஏதோ சரியாக இல்லை. தீருபாய் ஆக்கிரமபூர்வமாக ரிஸ்க் எடுக்கவர். சம்பக்லால் பாதுகாப்பாக விளையாட விரும்பினார். 1965 முக்கியமான திருப்புமுறை வந்தது. தீருபாய் செயற்கை நூல் விலைகள் எதிர்காலத்தில் உயரும் என்று கணித்தார். அதனால் பிறகு அதிக விலையில் விற்க பெரிய அளவு சரக்கு வைத்தார். சம்பக்லால் பயந்து தீருபாயை சரக்கை குறைக்க வற்புறுத்தினார். தீருபாய் நூல்களை விற்றார். ஆனால் வேறு யாரிடமும் இல்லை, தனக்கே விற்று கொண்டார். 2-3 வாரங்களில் விலைகள் உயர்ந்தன. அவர் மிகப்பெரிய லாபம் சம்பாதித்தார். சம்பக்லாலுக்கு லாபத்தில் பங்கு கொடுத்தார். ஆனால் தனக்கு புரியாத தொழிலில் தலையிட வேண்டாம் என்றும் சொன்னார். இறுதியாக அதே ஆண்டு கூட்டுத்தாரத்தை பிரிக்க முடிவு செய்தார்கள். தீருபாய் அவரது சகோதரன் ரூபாய் 6 லட்சத்திற்கு ரிலையன்ஸில் சம்பக்லாலின் பங்குகளை வாங்கினார்கள். தீருபாயின் வெற்றிக்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் அவரது எதிர்கால சிந்தனை. மறுபுறம் தோல்வியடைந்த தொழிலதிபர்கள் காலத்துடன் மாறத் தவறுகிறார்கள். அடுத்த ஆண்டிற்குள் தீருபாய் அடுத்த இலக்கை தேர்ந்தெடுத்தார். இனி வெறும் நூல் சப்ளையராக இருந்தால் திருப்தி இல்லை. இப்போது அந்த நூல்களை பயன்படுத்தி தானே ஜவுளி உற்பத்தியாளராகும் நேரம் வந்துவிட்டது. குஜராத்தில் நாரோடாவில் நிலம் வாங்கினார். ஒரு எளிய தொழிற்சாலை கட்டிடம் கட்டினார். வெறும் 4 பின்னல் இயந்திரங்களுடன் நடவடிக்கைகள் தொடங்கின. இந்த நேரத்தில் ஏதெனில் அரசியல் அமைதியின்மையால் பல குஜராத்திகள் இந்தியா திரும்பினார்கள். அதன் விளைவாக தீருபாய்க்கு தயாரான மேலாளர்கள், கணக்காளர்கள், விற்பனையாளர்கள் கிடைத்தார்கள். இந்திய ஜவுளி சந்தையில் நிறுவப்பட்ட பிராண்டுகள் எதுவும் இல்லை என்பதை தீருபாய் கவனித்தார். எந்த பொருள் மலிவாக இருந்ததோ அது அதிகமாக விற்றது. அதனால் சொந்த ஜவுளி பிராண்டை தொடங்கும் சிறந்த முடிவை எடுத்தார். அந்த பிராண்டின் பெயர் விமல். பொது சந்தைக்கான உயர்தர துணியாக நிலைநிறுத்தினார். அதன் டேக்லைன் ஒன்லி விமல். இது தனித்துவமான மற்றும் சிறந்ததாக நிலைநிறுத்தியது. விளம்பரத்திற்கு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் செலவழித்தார். இதில் ஃபேஷன் ஷோகள், பில்போர்டுகள், செய்தித்தாள்கள் அடங்கும். விநியோகத்திற்கு முன்பு மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே பிரபலமாக இருந்த பிரான்ச்சைஸ் போன்ற தொழில் மாதிரியை உருவாக்கினார். நாடு முழுவதும் சுமார் 400 கடைகளுக்கு விமல் பிரான்ச்சைஸ் கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாக 1979 நாரோடா தொழிற்சாலை 25 லட்சம் சதுர அடியாக விரிவடைந்தது. பணியாளர்களின் எண்ணிக்கை 5000ஆக வளர்ந்தது. 155 கோடி ரூபாய் வருவாயுடன் ரிலையன்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தியாளராக ஆனது. இந்த நேரத்தில் 1977 தீருபாய் இந்திய பங்கு சந்தைகளை என்றென்றும் மாற்றிய ஒரு முடிவை எடுத்தார். ரிலையன்ஸின் IPOவை தொடங்கினார். இதற்கு முன்பு IPOக்களில் தொழில் குடும்பங்கள், நிறுவன முதலீட்டாளர்கள் மற்றும் செல்வந்த குடும்பங்கள் மட்டுமே முதலீடு செய்தார்கள். ஆனால் ரிலையன்ஸ் இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தை கூட்டாளிகளாக மாற்றுவதில் கவனம் செலுத்தியது. 10 ரூபாய் விலையில் 28 லட்சம் பங்குகளை வழங்கினார்கள். IPO 7 மடங்கு அதிகமாக சந்தா செய்யப்பட்டது. 1978 ரிலையன்ஸ் பங்குகள் மும்பை மற்றும் அகமதாபாத் பங்கு சந்தைகளில் வர்த்தகமாக தொடங்கின. பங்குகள் பிரீமியத்தில் பட்டியலிடப்பட்டு சில மாதங்களில் 50 ரூபாய்க்கு உயர்ந்தது. முதலீட்டாளர்களின் பணம் 5 மடங்கு பெருகியது. முதன்முறையாக இந்தியாவின் பொதுமக்கள் பங்கு சந்தை மூலம் இவ்வளவு பெரிய செல்வம் உருவாக்கினார்கள். ஆனால் மிக சீக்கிரமே கதையில் ஒரு வில்லன் நுழைந்தார். 1982 கொல்கத்தாவை தளமாக கொண்ட ஒரு பேர் கார்ட்டல் ரிலையன்ஸ் பங்கை குறிவைத்தது என்று கூறப்படுகிறது. மார்ச் 18 கார்ட்டல் பங்கின் மீது முழு அளவிலான தாக்குதலை தொடங்கியது. ரிலையன்ஸ் பங்குகளை ஷார்ட் செல்லிங் செய்ய தொடங்கினார்கள். அவர்களது திட்டம் சந்தையிலிருந்து பங்குகளை கடனாக வாங்குவது. தற்போதைய விலையான 131 ரூபாய்க்கு விற்பார்கள். விலைகள் குறையும் போது பேனிக் செல்லிங் விலைகளை மேலும் கீழே தள்ளும். ஒரு வாரம் கழித்து குறைந்த விலையில் பங்குகளை வாங்கி கடன் கொடுத்தவர்களுக்கு திரும்ப கொடுப்பார்கள். விற்ற விலைக்கும் வாங்கிய விலைக்கும் இடையிலான வித்தியாசம் அவர்களது லாபம். இதுவே பொதுவாக ஷார்ட் செல்லிங் வேலை செய்யும் முறை.
அரை மணி நேரத்தில் பேர் கார்ட்டல் சுமார் 3,50,000 ரிலையன்ஸ் பங்குகளை விற்றனர். விலை 131 ரூபாயிலிருந்து 121 ரூபாய்க்கு குறைந்தது. பின்னர் நம்ப முடியாத ஒன்று நடந்தது. மேற்காசிய நாடுகளிலிருந்து வந்த மர்மமான வாங்குனர்கள் செயற்பட தொடங்கினார்கள். பேர்கள் விற்ற பங்குகளை வாங்கத் தொடங்கினார்கள். பேர்கள் எவ்வளவு விற்றாலும் இந்த வாங்குனர்கள் அதை உள்வாங்கினார்கள். இந்த போர் வாரங்களுக்கு தொடர்ந்தது. பேர்கள் பங்கை சரிவைக்க தொடர்ந்து விற்றனர். வாங்குனர்கள் தேவை குறையாமல் தொடர்ந்து வாங்கினர். ஏப்ரல் 30 சரிவதற்கு பதிலாக ரிலையன்ஸ் பங்குகள் 201 ரூபாய்க்கு உயர்ந்தது. இப்போது பேர்கள் கடனாக வாங்கியதை திரும்ப கொடுக்க சந்தையிலிருந்து உண்மையான பங்குகளை வாங்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு பங்கிலும் மிகப்பெரிய நஷ்டம் அடைந்தார்கள். பல கார்ட்டல் உறுப்பினர்கள் முற்றிலும் நாசமடைந்தார்கள். உண்மையான திருப்பம் என்னவென்றால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான ரிலையன்ஸ் பங்குகளை வாங்கிய NRI வாங்குனர்கள் வேறு யாருமில்லை, தீருபாய் அம்பானியாலேயே ஆதரிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இரண்டிற்கும் இடையில் எந்த உத்தியோகபூர்வ தொடர்பும் நிரூபிக்கப்படவில்லை. இந்த வெற்றி ரிலையன்ஸை இந்திய சந்தையில் மிகவும் பிரபலமான பங்காக மாற்றியது. தீருபாய் சிறு முதலீட்டாளர்களின் மெசியா என்று அறியப்பட்டார். பங்கு சந்தையிலும் சரி, தொழிலிலும் சரி, தீருபாய் எங்கும் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த வெற்றி வெறும் தொழில் புத்திசாலித்தனம் மற்றும் யுக்தியால் மட்டும் வரவில்லை. 1970கள் மற்றும் 80கள் இந்தியாவின் லைசன்ஸ் ராஜ்காலம். பெரியதை சாதிக்க அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் வலுவான உறவு வேண்டும் என்று தீருபாய்க்கு தெரியும். அதனால் ஆளும் கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ எல்லோருடன் நல்ல உறவை மேம்படுத்த முயன்றார். இந்த செல்வாக்கை இவர் 1971 ஹை யூனிட் வேல்யூ ஸ்கீமை அனுமதி பெறச் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு முன் நைலான் ஜவுளி ஏற்றுமதி செய்தால் நைலான் நூல்களை மட்டுமே இறக்குமதி செய்யலாம். இப்போது நைலான் ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக மதிப்பான பாலியஸ்டர் ஃபிலமெண்ட் யான் இறக்குமதி செய்யலாம். ரிலையன்ஸ் இந்த திட்டத்தால் மிகவும் பயன்பெற்றது. தீருபாய் ஒரு மேதை தொழிலதிபர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் தேவைப்படும் போது அவர் எல்லா முறையையும் பயன்படுத்தினார். வற்புறுத்தல், பணம், அழுத்தம், யுக்தி. இந்த பக்கம் நுஸ்லி வாடியா உடனான போட்டியில் தெரிந்தது. வாடியா பாம்பே டையிங் நிறுவனத்தின் உரிமையாளர். பாம்பே டையிங் ஜவுளியில் ரிலையன்ஸின் நேரடி போட்டியாளர். வாடியாவுக்கு எதிராக தீருபாய் எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. பாம்பே டையிங் ஒரு உற்பத்தி ஆலையை அமைக்கும் போது அரசு மர்மமாக அதன் உரிமத்தை 2 ஆண்டுகள் தடுத்தது. ஆலை உபகரணங்கள் வந்தபோது சுங்கம் ஆய்வு என்ற காரணத்தில் 4 வாரங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆலை குப்பை என்று முத்திரையிடப்பட்டது. அங்கு தரமற்ற பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று கூறப்பட்டது. இந்த அறிக்கைகளை எழுதிய பல பத்திரிகையாளர்கள் தி டர்ட்டி டசன் என்று அழைக்கப்பட்டார்கள். வாடியாவுக்கு எதிராக எழுத இவர்கள் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் பொழில் போர் இருபுறமாக இல்லை. தி இந்தியன் எக்ஸ்பிரஸின் உரிமையாளர் ராம்நாத் கோயங்கா நுஸ்லி வாடியாவுடன் நெருக்கமான உறவு வைத்திருந்தார். தீருபாய் மீடியாவை கையாண்டதாக கோயங்காவுக்கு தோன்றிய போது தன்னுடைய முழு மீடியா சாம்ராஜ்யத்தையும் ரிலையன்ஸுக்கு எதிராக இறக்கினார். புலன் விசாரணை பத்திரிகையாளர் சுவாமிநாதன் குருமூர்த்தியை பணியமர்த்தினார். அவர் ரிலையன்ஸின் தொழில் மாற்றங்களுக்கு எதிராக பல அம்பலப்படுத்தல்களை எழுதினார். 1985 ரிலையன்ஸ் சுமார் 27 கோடி ரூபாய் மதிப்பிலான கலால் வரி ஏப்பு நோட்டீஸ் பெற்றது. சிபிஐ விசாரணையும் தொடங்கப்பட்டது. இந்த நீண்ட தொழில் போர் தீருபாயை பாதித்தது. 1986 அவருக்கு மிகப்பெரிய பக்கவாதம் வந்தது. குடும்பினர் அவரை அமெரிக்காவில் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தினார்கள். வாரங்களுக்கு உயிர் மற்றும் மரணத்துக்கு இடையில் போராடினார். இது தீருபாய் யுகத்தின் முடிவு என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் 1986 மார்ச்சில் இந்தியா திரும்பிய போது எல்லோரும் அதிர்ந்தார்கள். உடலில் வலதுபுறம் செயலிழந்தது. கை வளைந்தது. நடக்க கஷ்டமாக இருந்தது. ஆனால் கண்களில் இருந்த தீ மாறவில்லை. பக்கவாதம் உடலை மெதுவாக்கி இருக்கலாம். ஆனால் மனம் இன்னும் கூர்மையாக இருந்தது. உடனே தொழிலில் மூழ்கினார். இப்போது தன் வாழ்நாளின் மிகப்பெரிய கனவை நிறைவேற்ற வேண்டும். இந்தியாவின் பெட்ரோலிய தொழிலை என்றென்றும் மாற்றும் ஒரு கனவு. 1980 வரை விமல் ஜவுளி செய்ய ரிலையன்ஸ் மற்றவர்களிடம் பாலியஸ்டர் நூல்களை வாங்க வேண்டியிருந்தது. இந்த நூல்கள் கெமிக்கல்களிலிருந்து வருகின்றன. இந்த கெமிக்கல்கள் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து வருகின்றன. பெட்ரோலிய பொருட்கள் கச்சா எண்ணெயிலிருந்து வருகின்றன. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் சுத்திகரிக்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு முதல் ஜவுளி உற்பத்தி வரை எல்லாவற்றையும் ரிலையன்ஸ் கட்டுப்படுத்த வேண்டும் என்று தீருபாய் விரும்பினார். இது முழுமையான பேக்வர்ட் இன்டகிரேஷன். இந்த கனவின் மீதான வேலை உண்மையில் 1982 தொடங்கியது. ரிலையன்ஸ் பாடல்கங்காவில் முதல் பாலியஸ்டர் ஆலையை கட்டியது. ஆலை குறைந்தது 26 மாதங்கள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முகேஷ் அம்பானியில் 24 ஆண்டு நீண்ட தலைமையில் வெறும் 18 மாதங்களில் இயக்கத்திற்கு வந்தது.
ரிலையன்ஸ் இப்போது உள்ளேயே பாலியஸ்டர் நூல்களை உற்பத்தி செய்தது. ஆனால் கெமிக்கல்களுக்கு இன்னும் மற்றவர்களை சார்ந்திருந்தது. அதனால் 1984 முதல் 1989 வரை PTA, NEG மற்றும் பல கெமிக்கல்கள் உற்பத்தி செய்ய ஆலைகள் அமைக்கப்பட்டன. ரிலையன்ஸ் இப்போது ஜவுளி, பாலியஸ்டர் மற்றும் பாலியஸ்டருக்கு தேவையான கெமிக்கல்கள் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்தது. ஆனால் இறுதி இலக்கு இன்னும் இருந்தது. அந்த இலக்கு ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. சுத்திகரிப்பு ஆலை மீதான வேலை தொடங்குவதற்கு முன் மிகப்பெரிய திருப்பம் நடந்தது. பருவமழையின் போது மழை வெள்ளத்தால் பாடல்கங்கா பள்ளத்தாக்கு பேரழிவு வெள்ளத்தால் தாக்கப்பட்டது. சில மணி நேரங்களில் ரிலையன்ஸின் தொழிற்சாலையும் 100 கோடிக்கும் மேற்பட்ட இயந்திரங்களும் மூழ்கின. தீருபாயின் கனவு பல ஆண்டுகள் பின்தள்ளப்பட்டதாக தோன்றியது. பின்னர் முகேஷ் அம்பானி பொறுப்பெடுத்தார். தண்ணீர் வடிந்தவுடன் போர் வேகத்தில் தொழிலாளர்கள் படைவேலை தொடங்கியது. ஒவ்வொரு இயந்திரமும் பிரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் பொருத்தப்பட்டது. ஒரே ஒரு மாதத்தில் முழு ஆலையும் மீண்டும் இயக்கத்திற்கு வந்தது. வெள்ளத்திற்கு 4 ஆண்டுகள் கழித்து 1993 தீருபாய் இறுதியாக தன் கனவு திட்டத்தை அறிவித்தார். இந்தியாவின் முதல் தனியார் துறை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. ஆண்டுக்கு 27 மில்லியன் டன் கொள்ளளவுடன் இதை ஆசியாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலைகளில் ஒன்றாக ஆகவிருந்தது. இது மட்டுமே இந்தியாவின் 25% கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும். திட்டத்தின் செலவு சுமார் $6 பில்லியன். அந்த நேரத்தில் இது இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் தொழில் முதலீடு. 1995 ஜாம் நகரில் கட்டுமானம் தொடங்கியது. முழு வளாகமும் வெறும் 3 ஆண்டுகளில் முடிந்தது. 2000 நடவடிக்கைகள் தொடங்கின. 2001 சுத்திகரிப்பு ஆலை 107% கொள்ளளவில் இயங்கியது. டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்களை உற்பத்தி செய்தது. பாரக்சைலின் மற்றும் நாப்தா போன்ற பெட்ரோகெமிக்கல்ஸையும் உற்பத்தி செய்தது. உற்பத்தியில் 70 முதல் 75% வெளி வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்பட்டது. மீதி ரிலையன்ஸ் உள்ளே பயன்படுத்தியது. தீருபாயின் பேக்வர்ட் இன்டகிரேஷன் கனவு இப்போது முழுமை பெற்றது. சுத்திகரிப்பு ஆலை பாலைவன பகுதியில் கட்டப்பட்டது. அதனால் தீருபாய் அருகில் சுமார் 66,000 மாம்பழ மரங்களை நட்டார். பிறகு மேலும் 36,800 மரங்கள் சேர்க்கப்பட்டன. இது முகலாய பேரரசர் அக்பரின் 100,000 மாம்பழ மரங்கள் நட்ட சாதனையை முறியடித்தது. ஏப்ரல் 2002 ரிலையன்ஸ் பங்குதாரர்களை உரையாற்றுகையில் தீருபாய் சொன்னார், தன் இளமையில் ஏதெனில் ஒரு பன்னாட்டு எரிசக்தி நிறுவனத்தில் விற்பனையாளராக வேலை செய்தார். அப்போது இந்தியா திரும்பி நாட்டிற்காக ஒரு உலகளாவிய எரிசக்தி நிறுவனம் கட்டியெழுப்பும் கனவு கண்டார். அந்த கனவு இப்போது நிறைவேறிவிட்டது. இது தீருபாய் அம்பானியின் கடைசி பங்குதாரர் உரையாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. 2 மாதங்கள் கழித்து ஜூன் 24, 2002 மீண்டும் பக்கவாதம் வந்தது. ஜூலை 6, 2002 அவர் இறுதி மூச்சை விட்டார். தீருபாய் சொல்வார், நம்முடைய கனவுகள் பெரியதாக இருக்க வேண்டும். நம் லட்சியங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். நம் அர்ப்பணிப்பு ஆழமாக இருக்க வேண்டும். நம் முயற்சிகள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த மனப்பான்மையுடன் ஒரு கிராம பள்ளி ஆசிரியரின் மகன் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனத்தை கட்டியெழுப்பினார். இது தீருபாய் அம்பானியின் கதை. வீடியோ பிடித்திருந்தால் அடுத்த வீடியோவை பார்க்க பரிந்துரைக்கிறேன்.